வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எது குறிச்சுன்னா, ரீசெண்டாக மனோஜ் பாரதி இறப்பு என்னை ரொம்ப பாதிச்சதுன்றதை விட ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சு. பிகாஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கிற தாக்கமா இல்லை சோலஸ் ரியலி பியூர் அண்ட் இட் காட் இன்ட்ரடியூஸ் மீ டு டாக் அபவுட் இட். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள் என்னென்னா, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், கம்பேரிஷன், வளரணும், சக்ஸஸ், இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு சின்ன வயசில் இருந்து வியாதிகள் இருந்துச்சு, மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி ப்ரெஷர் அட்டன்னு சொல்கிறாங்க. பட் அது அவருக்கு தான் தெரியும். பட் ஏன்னா இது விஷயங்கள், இந்த கம்பேரிஷன், இந்த ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணனால எஸ் இட் மைட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது சூசைடலுக்கு ஈக்குவலான விஷயம். ஏன்னா நம்மளை பார்க்காம என்ன தான் நமக்கு அவர் நிறைய வீடியோஸ் நான் பார்த்ததில் ஒய்ஃபை சொல்லியிருக்காரு, என்ன தான் நமக்கு லவ்டவுன்ஸ் கூட இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணாலுமே நம்மளை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா பிகாஸ் ரீசன்ட் டேஸில் தான் நான் அதை பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக டிப்ரெஷன், கம்பேரிஷன், சக்ஸஸ் இல்லைன்ற நிறைய விஷயம், சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், நிறைய விஷயத்தில் நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் நான் ஐ got into மெடிடேஷன் அண்ட் யோகா அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நவ் ஐ எம் கோயிங் டு தெரப்பி ஆல்சோ. ஸோ நம்மளை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம பேசலாம், சொல்லலாம், பட் நம்மளோட வழி நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே, உங்களோட வழி உங்களுக்கு தான் தெரியும். வேறு யாராலையும் அதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ வெளியே இருக்கிற விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நல்லா இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ ஒர்க் ஆகட்டும், கரியர் ஆகட்டும், வாட் எவர். ஸோ அது இன்னர் ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியன்றது ரீசன்ட் டேஸில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிகாஸ் நான் உடஞ்சி போன சமயத்தில் மெடிடேஷன் ஹெல்ப்பாக இருந்துச்சு, யோகா ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ ஐ காட் இன்டு ஈஷா மெடிடேஷன், இன்னர் இன்ஜினியரிங் சீரியஸாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் ஐ டிட் ஆல் த கோர்சஸ் ஆஃப் ஈஷா ஃபவுண்டேஷன். சத்குரு ஹெல்ப் மீ எ லாட். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருந்தனால தான் எனக்கு தெரப்பி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஸோ ஐ நீட் டு எலிவேட் மை செல்ஃப். அடுத்தடுத்து நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐ நீட் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப் அப்படின்றனால ஐ எம் கோயிங் டு தெரப்பி நவ். இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ என்னோடய ரெக்வெஸ்ட் என்னென்னா ஃபார் யூ, இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரோட விருப்பம், அது ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, அது அவங்களோட இஷ்டம். பட் நம்மளை பார்த்துக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சீக் சப்போர்ட். ஸோ இஃப் யூ பிலீவ் இன் காட், ஸோ காடுன்றதில் பிலீவ் பண்ணிங்கன்னா ஹோல்ட் ஹிம் அண்ட் டூ வாட் ஹி நீட்ஸ் டு ஸ்டேபிள். இல்லை யூ லைக் டு டூ மெடிடேஷன், யோகா, ஐ ரெக்கமெண்ட் ஈஷா மெடிடேஷன். இன்னர் இன்ஜினியரிங் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இன்னர் அண்ட் அவுட்டர் வெல்பீயிங் இட் வில் டேக் கேர் ஆஃப். ஸோ யோகா மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ சிக் சப்போர்ட், கோ டு தெரப்பி, இதெல்லாம் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஆட்கள், நம்ம லவ்ட் ஒன்ஸ் கூட இருந்தாலுமே அவங்க கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்ல. அவங்களோட பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய இருக்கும். என்ன சொல்லுவாங்கல்ல, வாயும் வயிறு வேறுன்ற மாதிரி, we are in one life but we have different systems. ஸோ நம்ம தான் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு do what you works for. ஓகே, do what works for you. அதை பண்ணுங்கள். do whatever you want but do what works for you. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அதை பண்ணி you need to heal. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது முன்னாடி அது இல்லை, பட் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உடஞ்சிடாதீங்க. ஸ்ட்ரெஸ், கம்பேரிஷன், அது எல்லாமே இருக்கும், பார்ட் ஆஃப் த லைஃப். பட் அதை எப்படி க்யூர் பண்ணுறதுக்குன்றத வழியை தேடணும். ஸோ அதையுமே ஏன் வருதுன்னு நான் உடஞ்சி போயிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் and I recommend, please take care of yourself, your inner well-being and health, and work on yourself. Thank you.